வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ரிஷபராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சரியான பிளான் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு பிளானிங் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இந்த வாரம் இவங்களுக்கு கிரகங்கள் மூலிமா அமையுது. நல்ல ஒரு பொறுமை எடுத்துக்கிட்டு முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல அடித்தளமாக அமைக்கிற காலமாக தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் இருக்குது. சில விஷயங்கள் மெதுவாக நடந்தாலும் அதன் பலன்கள் ஒரு நல்லதாக அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய புதிய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு நல்லபடியாக பிளான் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலைக்கு மெதுவான ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் நடக்கும். அடுத்த ஸ்டெப் நோக்கி அது நகர்ந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் பொறுப்பு அதிகரிக்கும். நீங்கள் இதையும் சேர்ந்து செய்யணும், அதுவும் கொஞ்சம் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களோட கோவொர்க்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இந்த வாரம் அவங்களே விரும்புவாங்க. பெரிய வேலைங்க ஏதாவது இருந்ததுன்னா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்க ஓல்டு கான்டாக்ட்ஸ் மூலிமா ஒரு புதிய இன்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அதே மாதிரி இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்கள் பொறுத்தவரையில் பணநிலை கொஞ்சம் சாதாரணமான ஒரு வாரமாக தான் இருக்குது. அதாவது அடிக்கடிக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறத விட ஒரு ஆவரேஜ் இன்கம் நல்லபடியாக வருது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல கோலாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். எதிர்பாராத சின்ன சின்ன வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கிறது அல்லது பெரிய முதலீடு செய்கிறது அதை இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடன் லோன்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தை ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எந்த ஒரு பேச்சும் அதை வச்சுக்காதீங்க. சேமிப்பு சேவிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோசனை உங்களுக்கு அதிகமாக வரும். அது நீங்கள் உங்களுக்கு சின்னதாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைதி, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் கூட நேரம் செலவழிக்கிறதுக்கு விரும்புவாங்க. அது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்கள் ரிலேஷன்ஸ்கிட்டேருந்து கூட உதவி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு மனசில் ஒரு புதிய புதிய பிளான் வச்சுருப்பீங்க. இதை ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனைலாம் அதிகமாக இருக்கும். அது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சின்ன சில நேரங்களில் குழப்பம் வரும். அது தவிர்த்துருங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் ஒரு நல்ல ஒரு புதிய பிளான்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் உங்களால் எடுக்க முடியும். அது உங்களுக்கு வளர்ச்சி நல்லபடியாக தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நிலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக எதுவும் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தொண்டையில் இந்த ஹீட்டு காரணமாக கொஞ்சம் கோல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாடி டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தேவையான தண்ணி தேவைப்படுற போது உங்களுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தூக்கத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. தூங்க கிடைக்கிற டைம் வீணாக்கிடாதீங்க. அது ரொம்ப அவசியமானதாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையில் இந்த வாரம். அதே மாதிரி இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு லக்கியான நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் லைட் ரெட் கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் 6 அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கி நம்பர் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்பர் 6 அப்படிங்கிறது.
அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு நீங்கள் ஜபம் உங்களால் முடியும் போதெல்லாம் மனசில் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தடங்கள் வந்தாலும் சின்னதாக லேசாக கடந்து போயிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இதை பொறுமையாக கேட்டதற்கு. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் உங்களை. நன்றி, வணக்கம்.